கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. 7 மாதங்களை கர்த்தர் கடந்து வர கிருபை செய்தார். இந்த 8வது மாதத்திலும் இந்த 3 வாரங்களை கடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் மனுஷனை நம்பி யாரா வந்திருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை அடியோடு மாற்றிக்கிங்க. கர்த்தர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்மை தாங்கி தப்புவித்து நடத்த அது வல்லதாக இருக்கிறது. தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கார்? சத்தமாக ஒரு அல்லேலூயா. இவ்வளோ தானே ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே பலன், மற்ற யாரும் கிடையாது. உன்னுடைய பலனே உனக்கு பலன் கிடையாது. உன் பலத்தை அவர் பலப்படுத்தினாலே ஒழிய நம்முடைய பலனும் நமக்குள் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. அவர் பலன் பரிபூரணமாய் நம்மை தாங்கி தப்புவித்து வழி நடத்துகிறார். ஆமேன். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் துருகம், நான் நம்பின துருகமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கிறீங்க. அப்பா, நான் பலவீனமாய் வந்திருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரும் போது பலத்தில் என்னை நீர் இடைக்கட்ட நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடலை பாடி, நீரே என் பலன், நீரே என் கண்மலை என்ற ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை தாக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயமுமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை.
சுற்றி நின்று பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். இன்று ஆண்டவர் தியானத்திற்காக கொடுத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆம், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் அவர் நீங்களாக்கினார். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வசனம் தாவீது கொடுக்கிற ஒரு சாட்சி. அங்கே 4வது வசனம் இன்று தியானத்திற்காக எடுக்கப்படுகிறது. தேவன் கொடுத்த வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்தார். ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கும் லாஜிக் ஏதாவது இருக்கா? நான் தேடினேன், அவர் செவி கொடுத்தார். நான் தேடினேன், அவரை கண்டடைந்தேன் என்றுதான் வார்த்தை வரணும். ஆனால் நான் தேடினேன், அவர் செவி கொடுத்தார். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு அவசியம். எங்கே அவரை தேட முடியும்? ஜெபத்திலே தேட முடியும். ஆண்டவரிடத்திலே உன்னுடைய எல்லா குறைகளையும் அவரிடத்திலே சொல்லி நீ தேடும்போது தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. தேவனை ஒருவனும் காண முடியாது, கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை, மகனே மகளே என்று அரவணைத்து உன்னை நடத்துகிற சத்தத்தை நீ கேட்க முடியும். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லாவித பயத்திற்கும் என்னை நீங்களாக்கினார் என்று அங்கே தாவீது அங்கே சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கும் போதுதான் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை நாம் ஆழமாய் கவனிக்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமா என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை பார்த்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்கும் போது அவர்கள் இருதயம் அப்படியாய் மகிழ்ந்து கொண்டே இருக்குமாம். காரணம் என்ன? தாவீது சிறுமையிலே தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தேவனை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் செவி கொடுத்து எல்லா சத்துருகளுக்கும் அவரை நீங்களாக்கி ரட்சித்த போது அங்கே தாவீதுடைய சிறுமையை அங்கே கர்த்தர் மாற்றினார். அந்த சிறுமை மாறின போது அவர் அங்கே அவருடைய ஆத்துமா தேவனை நோக்கி அப்படியாக ஆத்துமா என்ன பண்ணுகிறதாம்? மகிழ்கிறதாம். ஆனால் அங்கே சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சிறுமை என்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது யாரோ சாப்பாடு இல்லாம பிளாட்பாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, வீடு இல்லாம வெளியே உட்காந்துட்டு இருக்கிறவங்க. அப்போ அவனுக்கு ஆகாரம் இல்லை, வீடு இல்லை, அவன் சிறுமைப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே இது சிறுமைதான், அவருக்கு ஒன்றுமே இல்லை, சிறுமைப்பட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு பணக்காரன், நல்ல செல்வஸ்தனா இருக்கிற ஒரு மனுஷன் குடும்பத்திலே எல்லாம் இருக்கிறது, மாட மாளிகை இருக்கிறது, கார் பங்களா இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா குடும்பத்திற்குள்ளே கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. மனைவி கணவனை மதிக்கவே இல்லை. அந்த கணவன் அங்கே சிறுமைப்பட்டு இருக்கிறான். எதற்காக? தன் மனைவியின் அன்பு இல்லாதபடியினாலே. ஒருவன் சரீரத்திலே பலவீனத்தோடு கூட நிற்கிறான். சரீரத்திலே அவனுக்கு என்ன இல்லை?
சரிகிற பலன் இல்லை, அவன் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். இங்கே எளிமை உள்ளவன் என்று அங்க சொல்லப்படுகிற வசனம் ஏதோ பரதேசியை பார்த்து சொல்லவில்லை. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. 5 விரல் 5 விதமாய் இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. வாலிப பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு படிப்பிலே குறையா இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல முடியும்? அவளும் குறைவுள்ளவளாய் இருக்கிறாள். ஆமீன். சிறுமைப்பட்டவளாய் இருக்கிற காரணம் படிப்பில்லை. படிப்பிலே ஒரு சரியான ஒரு காரணம் இல்லை. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், என் கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். என் ஆத்துமா அவரை என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அதை கேட்டு ஏன் மகிழ்கிறார்கள் என்றால், தாவீதை விடுவித்த தேவன் என்னையும் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே சாட்சியோடு கூட வந்து நிற்கிற நீங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருந்து ஆண்டவர் உன்னையும் என்னையும் விடுவித்து வாழவே முடியாத சூழ்நிலையிலே வாழ்க்கையை கொடுத்து உன்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறாரே. ஓ, உன் ஆத்துமா இதோ தேவனுடைய சமூகத்திலே அகமகிழ்ந்து அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு வறுமையோடு ஏதோ துக்கத்தோடு கூட வந்திருக்கிற ஆத்துமா இதை கண்டு என்ன பண்ணுமா? மகிழ்ந்து மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்க சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன். தாவீது எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்டார். தன் தகப்பனால், தன்னுடைய சகோதரனால், மாமனாரால, தன் சொந்த ஜனத்தினால எல்லா இடத்திலும் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனாலும் கூட அவர் எப்பொழுதும் அவர் செய்த காரியத்தை தான் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல்லா துக்கத்திலும் நம்ம கூட கர்த்தரை தேடினபடினால்தான், ஆண்டவர் செவி கொடுத்தபடினால்தான், அவருடைய கண்கள் நம்மை கண்டபடினால்தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இந்த இடத்திலே அமர்ந்து நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலன் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபையே உன்னையும் என்னையும் வாழ வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். காரணம் என்ன? நான் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் என் சத்தத்தை கேட்டு எல்லா இடத்திலும் என்னை விடுதலையாக்கி என்னை என் இருதயம் மகிழத்தக்கதா என்னை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? புகழ்ந்து பாடுகிறேன், மனமகிழ்ந்து பாடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்கிறார். அதை சிறுமைப்பட்டவர்கள் கேட்கும் போது அவர்களும் அகமகிழ்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்மை இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க? ஒண்ணுமே இல்லைதான், ஆனா இவங்க எந்த கவலையுமே இல்லாம போறாங்க வராங்க, எப்படி என்று சொல்லி இந்த உலகம் நம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவர் உன்னையும் என்னையும் சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தாவீது ஒன்று தெரிந்து கொண்டார், தேவனை நான் நோக்கி பார்க்கும்போது அவர் எனக்கு செவி கொடுப்பார். என்னுடைய பிரச்சனை எதுவாக இருக்கலாம், நான் எதில் வேணாலும் சிறுமைப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் என் தேவனை நான் நோக்கி பார்க்கும்போது என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்குகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு குறை உண்டாகி விடுமே ஆனால், அவருடைய வாழ்க்கையிலே சந்திக்க முடியாத ஒரு குறை உண்டாகி விடுமே ஆனால், அந்த குறை நீடித்து கொண்டே வருமே ஆனால், அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாகி விடுவான்? பயந்து போகிறவனாய் மாறி விடுவான். எப்படி நான் வாழ்வது, எப்படி இந்த உலகத்தில் ஓடுவது, எப்படி நான் என் ஜீவியத்தை நடத்துவது என்று சொல்லி அந்த குறை அவனை என்ன பண்ணிவிடுமா? பயத்திலே அவனை ஆழ்த்திவிடும். அல்லேலூயா. அதை தான் அங்க சொல்றாரு, கர்த்தரை நான் தேடினேன். தாவீது சொல்ற ஒரு சாட்சி இது. நான் கர்த்தரை தேடினேன். நம்ம அனைவருக்கும் அவர் சொல்லுகிற இது சாட்சி. இந்த வார்த்தையை உன் இருதய பலகையில் எழுதுவாயானால் உனக்கும் எனக்கும் நம்மை தாங்குவதற்கு ஒருவர் தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தாங்க வல்லவராய் இருக்கிறார். அங்கே தாவீது கொடுக்கிற சாட்சி என்ன? நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்ன பயமா இருந்தாலும், உன் மகனை குறித்து உனக்கு பயம் இருக்கலாம், உன் கணவனை குறித்து பயம் இருக்கலாம், உன் மனைவியை குறித்து பயம் இருக்கலாம், உன் படிப்பை குறித்து பயம் இருக்கலாம்,
எதை குறித்து பயம் இருக்கிறது? ஆனால் கர்த்தர் பயத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உன் சிறுமையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதைதான் தாவீது எவ்வளவாய் சிறுமைப்பட்டிருந்தாலும் அவர் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் இல்லாமல் நாம் சிறுமைப்பட்டிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய சத்தியத்தை நாம் மனதார கேட்கிறோம், காது நிறைய கேட்கிறோம், அதை மனதிலே போட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் செயல்படுத்த முடியாதபடிக்கு சில நேரங்களிலே சில நிர்பந்தங்களிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? விசுவாசத்தையும் பக்தியையும் விட்டு விலகி விடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக நாம் என்ன பண்ணி விடுகிறோம்? அதை விட்டு விலகி விடுகிறோம். ஹல்லேலூயா. தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம், சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம். இந்த சரிகிற முயற்சி என்பது அற்ப பிரயோஜனமா இருக்கிறதாம். தேவ பக்தியே இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையும் இனி வரப்போகிற வாழ்க்கைக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே, அதை வாசிக்கலாம். நன்றி ஆவியானவர். சரிகிற முயற்சியின் அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்காகவே தான் நம்மை அழைத்திருக்கிறார். இதுக்கு பின் வருகிற ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாய் ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாய் இருக்கிறது இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வார்த்தையை வாசிங்க. அது எப்படிப்பட்ட ஒரு முத்திரை குத்தப்படுகிறது பாருங்க. இந்த வார்த்தை வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகாரமும் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த சத்திய வேதத்தில் இருந்து புறப்படுகிற வார்த்தை அங்கீகாரம் பெற்றதா இருக்கிறது. அங்கீகாரம்னா என்ன தெரியுமா? 916 அது குத்துறான் பாருங்க, முத்திரை. அந்த முத்திரை தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போனீங்களாமா கடைக்கு, 916 குத்தி இருக்கா? குத்துனாதான் என்ன? அது பியூர் கோல்டு. அப்ப நம்ம வாங்கும் போது கூட எப்படி 916 இருக்கா? எந்த கடையில வாங்குனீங்க? ஜிஆர்டியா? அது நல்ல விலைக்கு போகும். அவன் குத்துகிற முத்திரை இல்ல, இந்த வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தையினுடைய முத்திரை எப்படிப்பட்டது என்றால், வாசிங்க அந்த வசனம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. என்ன பாத்திரம் அங்கே? அதற்கு முன் வசனம் என்ன சொல்லுகிறது? சரிகிரத்தினுடைய முயற்சி எப்படிப்பட்டதாம்? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லல, அற்ப பிரயோஜனம். இந்த உலகத்துல ஓடி சம்பாதித்து ஆடி, நீ ஆடி மாடி காடின்னு ஓடி எல்லாத்தையும் கட்டினாலும் கூட அற்ப பிரயோஜனம். இதை விட்டு விட்டு ஒரு நாள் புறப்பட போகிறோம். இந்த அற்ப பிரயோஜனம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். பிரயோஜனம் இல்லை என்று சொல்லவில்லை, அது அற்ப பிரயோஜனம். அது எத்தனையாய் நிறைந்திருந்தாலும். அல்லேலூயா. ஒருவன் சொல்லுகிறான், என் களஞ்சியம் பிடிக்கவில்லை, என்னுடைய வருமானம் அதிகமாகிவிட்டது, நான் களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக்கி இன்னும் போட்டு என் ஆத்துமாவிற்கு இன்னும் இருக்கிறது என்று ஒரு பயங்கரமான சந்தோஷத்துல இருப்பேன் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். உன் இந்த சரீரத்தின் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகத்திலும் அது உன்னை வாழ வைத்து பரலோகத்திற்கு கொண்டு போகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் மாத்திரம்தான், இந்த சத்திய வேதத்தில் மாத்திரம்தான் மறுமைக்கான ஆசீர்வாதம் உண்டு.
இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. ஹல்லேலூயா. இம்மையிலும் ஆசீர்வதித்து மறுமையிலும் உன்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிறது இந்த சத்திய வேதமே. ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவ மார்க்கத்தில் மாத்திரமே சொல்லப்படுகிறது. இந்த சரிகிற முயற்சி அற்பமான பிரயோஜனம். ஆனால் தெய்வ பக்தி நமக்கு இருக்கிறதா? தெய்வ பக்தி நமக்கு இருக்கிறதா? இருக்கிறது. எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனால் சமயம் வரும்போது தெய்வத்தை விட்டு விலகி விடுகிறோம். விலகிடுறோமா? எத்தனை பேர் பரிசுத்தத்தை விட்டு விலகுறீங்க? எத்தனை பேர் வார்த்தையின்படி நடக்கிறீங்க? வார்த்தையின்படி நடக்கிறோமா? நிச்சயமா இல்லைன்றதுனால ஆண்டவர் நம்ம தண்டிச்சிடுறாரா? இல்ல. அவருடைய கிருபையினால் விழுந்தாலும் மீண்டுமாய் எழுப்பி நிறுத்துகிற நல்ல தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகவே இந்த சரிகிற காரியங்கள் அற்பமானது. ஆனால் தெய்வ பக்தியோ மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தெய்வ பக்திக்குள்ளே, விசுவாசத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும், வளரணும். சபைக்கு வர்றது மட்டுமல்ல, தேவன் எனக்காக எதையும் செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் அல்லேலூயா வைராக்கியமான பக்தி நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வைராக்கியம்! சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்கின்ற 3 புருஷர்கள், ராஜாவுடைய கட்டளை பயங்கரமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட அவனுடைய பக்தி வைராக்கியம் அதை காட்டிலும் அல்லேலூயா அதை காட்டிலும் அதிகமாய் இருந்தது. அவனை எரிகிற சூளையில், அக்கினி சூளையில போட்டாலும் அவன் எரிந்து போகவில்லை. நம் தேவன் அந்த அக்கினி சூளைக்குள்ளும் வர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 3:26 சொல்லுகிறது என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். அங்கே அந்த 3 புருஷர்களை கட்டி உள்ளே தூக்கி போடுறாங்க. அந்த ராஜா பார்க்கிறான், 3 பேருக்கு 4 பேர் அங்க உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியத்தோடு அவன் எழுந்து நின்று அவன் அங்கே என்ன பண்றான்? சூளையின் வாசல் அண்டையிலே போய் அவன் கூப்பிடுகிற காரியத்தை நாம் கேட்கலாம். வாசிங்க. உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய பக்தி அப்படிப்பட்டது. இதே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவின் இடத்திலே நாம் இருப்போமே ஆனால், உண்மையா சொல்லுங்க, அந்த சிலைக்கு முன்னாடி நீங்க விழாம இருப்பீங்களா? என்ன மட்டும் ராஜா கூப்பிட்டு கேட்டு இருந்தார்னா, ராஜா நம்ம சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். இப்போ பாருங்க எப்படி உணர்றேன் அப்படின்னு, இல்லையா? அப்படிதான் நம்ம விசுவாசம் இருந்துகிட்டு. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ எப்படிப்பட்டவர்கள்! எத்தனை வைராக்கிய பக்தி! அந்த பக்தி இருக்கும்போதுதான் உன் சிறுமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறுமை தான் தாவீதுக்கு அநேக இடத்தில் உண்டாயிற்று. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை அவர் தேடுகிறார். தேடும்போது கர்த்தர் செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் அவரை நீங்களாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய சிறுமையை அவர் மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட சிறுமையா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, நமக்கு அது பெருசுதான், நமக்கு அது ரொம்ப பெருசுதான். ஆனால் தேவன் அதை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 21, 22 வசனங்களை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவன் என்று நாம் அறிந்து கூட நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கலாம். 21.
ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தன்னுடைய சிந்தனைகளின்படினாலே அவன் வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. போதும். நம் தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று பார்த்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்பி தேவன் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர செய்வார், இதை எனக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். அது என் கணவனோ என் மனைவியோ என் பிள்ளையோ என் வேலை வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை கட்டி நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற இடத்திலே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டு விடுகிறோம். சுயமாய் இந்த சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம். கர்த்தரை நாடி நம்பி நிற்போமே ஆனால் எப்படிப்பட்ட காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே மனசுல நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படவே வேணாம். கர்த்தரை நாம் பிடித்து கொள்வோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் தாய் பார்க்க மாட்டாங்க, உன் தகப்பன் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன் மேல் நோக்கமா இருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்தில் சிறுமைப்பட்டிருக்கிறாய்? உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சிறுமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கின பிறகு தேவனுடைய சமூகத்திலே உன் ஆத்துமா என்ன பண்ணுமா? மகிழ்ந்து களி கூறும்போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பலவீனத்துல வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்லுவேன், என்னுடைய சிறுமையிலே என் கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் மனிதனை நம்புகிறதல்ல, கர்த்தரை நம்பி நிற்கும் போது என் சிறுமை, என் தேவை என்ன என்பதை தேவன் அறிந்து என் சிறுமையை மாற்றி என் இருதயத்திலே மகிழ்ச்சியை ஊற்றி அவருடைய சமூகத்திலே என் ஆத்துமா அகமகிழத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சாட்சியாய் நிற்கும் போது என்னிலிருந்து தேவனை கண்டு கொள்ளுகிறார்கள், நம்மில் இருந்து இயேசுவை பார்க்கிறார்கள். நாம் விழுந்து போகிற நேரத்திலும் கூட எழும்பி நிற்கிறோம் என்பதை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்போது அவர்கள் இருதயமும் என்ன பண்ணும்? மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தேவன் என்று அறிந்தும் கூட நம்ம என்ன பண்ணல? அவரை ஸ்தோத்தரிக்கல. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, உடனே என்னுடைய முயற்சியில நான் போய் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொண்டு இருக்கிற காரியத்துல உலகத்துல ஓடி போய் யாரெல்லாம் பார்க்கணுமோ, என்னென்ன காரியங்களை நான் உருவாக்கணுமோ அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை உருவாக்கி படைத்த தேவனுடைய சமூகத்திலே ஓடி போய், தேவனே இந்த உபத்திரவ நேரத்திலே நான் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. யாராவது துதிச்சிருக்கீங்களா? இந்த உபத்திரவ நேரத்துல, இந்த பாடுகளின் மத்தியிலே, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீர் எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீர், எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்க உம்மாலே கூடுமே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நீயும் நானும் காத்திருக்கிறோமா? தேவன் கர்த்தர் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை துதிக்கவும் நமக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை அறிந்து அவரை நாம் பிடித்துக் கொள்வோமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 11 முதல் 13 வரை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நானே கர்த்தர். அல்லேலூயா. என்னை அன்றி இரட்சகர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அதை அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். அவரே அறிவித்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இமானுவேல் என்று பெயரிடுங்கள்.
அவர் தேவனோடு மக்களோடு கூட ஜனங்களோடு கூட அவர் இருப்பார் என்று அவரே அறிவித்து, அவரே அந்த வார்த்தையே மாம்சமாய் இறங்கி வந்து உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து சிலுவையிலே ஜெயத்தை பெற்று இந்த நாளிலே உன் சிறுமையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். வலது பாரியசத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் மகள் இப்படியாய் வியாதியில் வேதனைப்படுகிறாள், இப்படியாய் குடும்பத்திலே வேதனைப்படுகிறார், வாழ முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார். என் தேவனே, என் பிள்ளைக்கு இறங்கும் என்று வலது பாரியசத்தில் அமர்ந்து பரிந்து பேசுகிற தேவன் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நானே கர்த்தர், என்னையன்றி நானே கர்த்தர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு முதல்ல நம்ம எல்லாம் யாரு? கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறோம். விழுந்து போகிற வாழ்க்கை, மரித்து போகிற வாழ்க்கை, வாழவே முடியாத வாழ்க்கை, எங்க போனாலும் என்ன துரத்தி பிடிக்கிற வாழ்க்கை. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை சாட்சியாக, ஓ, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன்னை விடுதலையோடு கூட இந்த இடத்திலே நடமாட செய்து அவருடைய கிருபையினால் ரட்சித்து அவருடைய சமூகத்தில் வைத்து உன்னை அமுக்கி குலுக்கி சரியும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் சிறுமையை அவர் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினபடியினாலே தான் தாவீது அங்கே அப்படியாய் நன்றி இருதயத்தோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் நன்மையே செய்யலையா? உன் வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி அன்றாடம் இருக்கிறதா என்பதை உன் இருதயத்தோடு நீ ஆராய்ந்து பார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? என் சிறுமையை மாற்றினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா அவரிடத்தில் என்ன பண்ணுமாம்? மகிழ்ந்து களி கூறுமாம். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்கும் போது மகிழ்ந்து களி கூறுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? நானும் விடுதலை பெற போகிறேன். விடுதலை கொடுக்கிற தேவனை நான் அறிந்து கொண்டேன். ராஜாதி ராஜாவை தெரிந்து கொண்டேன். இயேசு விடுவிக்கிற என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ஆத்துமா என்ன பண்ணுமா? அகமகிழ்ந்து அதை நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரை என்ன பண்றோம்? அவமானப்படுத்துறோம். ஆண்டவரிடத்துல சமூகத்திலே வந்து, கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிற நீ, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற நீ, அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையிலே தேவனை விட்டு வெளியே ஓடி விடுகிறாயே. தேவன் உனக்கு நன்மை செய்கிற இடத்திற்கு வரும்போது சத்துருவானவன் உன் இருதயத்தை கெடுத்து விடுகிறானே. கர்த்தரை பலமாய் பிடித்து கொண்டு நிற்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் செய்வார். காரணம் என்னன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசிங்கப்படுத்தவே கூடாது. தேவனிடத்துல மன்றாடி நீ கேட்கிறியா? கர்த்தர் கொடுப்பார். எந்த நேரத்தில் அதை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 8:4 அப்படியே சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும். சங்கீதம் 4:2-3 வாசிக்கலாம். சங்கீதம் 4. நீங்கள் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, மனுஷனே, நம்ம எல்லாம் மனுஷன் தானே? மனுஷனா இல்லையா? சந்தேகமா இருக்கு எனக்கு. நீங்க அமைதியா இருக்குது. மனிதர்களா? நாம் யாவரும் மனுஷன். ஆண்டவர் அங்கே வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை நீ விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று தெரிந்து கொள்ளுகிறார். உனக்கு பக்தி இருக்குதா? ஆண்டவருக்காக உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். உன் சிறுமை எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு நாள் என்னை அவமானப்படுத்துவேன்? சபைக்கு வர பக்கத்து வீட்டில் கூட உன்னை மதிக்கிற அளவுக்கு நம்மளால வாழ முடியலையே. காரணம் என்ன?
காரணம் என்ன? நம்முடைய பலன் நம்மை நடத்துகிறதா? அப்படி ஒரு நினைவு உனக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாய் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. காரணம், இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை கொண்டு அவரிடத்தில் கேட்கிற காரியம் அவர் எப்படியும் செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது வாழ்க்கையாய் இருந்தாலும், வேலையாய் இருந்தாலும், குடும்பமாய் இருந்தாலும், உறவாய் இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும், வேதனையாய் இருந்தாலும், எந்த சிறுமையில் நீ இருந்தாலும் அந்த சிறுமையை மாற்ற அவராலே கூடும் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த சரீரத்தின் முயற்சி அற்ப பிரயோஜனம். உன்னுடைய சரீரத்தில் உன் நினைவு, உன் சரீரம் என்பது கை, கால், மூளை எல்லாம் உன்னுடைய சரீரம் தான். அவைகளிலே நீ மூவ்மெண்ட் பண்ணும்போது, உன்னுடைய பலத்தினாலே நீ யோசிக்கும் போது உன்னை அது பாழான இடத்தில் கொண்டு தள்ளிவிடும். கர்த்தரிடத்திலே கொடுத்து காத்திருப்போமே ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும். அப்ப எதையுமே செய்ய வேணாம்னு சொல்றீங்களா? இல்லம்மா, முயற்சி செய். நீதியோடு முயற்சி செய், நேர்மையோடு முயற்சி செய், உண்மையோடு முயற்சி செய். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக நீ வாய் திறந்து சொல்ல வேண்டாம். நீ நடக்கிற நடையிலே ஒவ்வொருவனும் கண்டுகொள்ள வேண்டும். அந்த சாட்சியோடு கூட நீ நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ சிறுமைப்பட்டு தான் இருக்கிறாய். உன் சிறுமையை மாற்றுகிற பெரியவர் ஒருவர் உனக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் எப்படிப்பட்ட தடையா இருக்கட்டும், உன்னால வாழவே முடியாத தடையா இருக்கட்டும், நான் அவமானப்பட்டு போகிற இடமா இருக்கட்டும், என் சரீரத்திலே வேதனைகள் நிறைந்ததா இருக்கட்டும், என் பிள்ளையை குறித்து கவலையா இருக்கட்டும், என் கணவனை குறித்து கவலையா இருக்கட்டும், என் வேலை வாய்ப்பை குறித்து கவலையா இருக்கட்டும், நான் எப்படி வாழ்வேன் என்ற கவலை இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது தடைகளை உடைக்கிறவர். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாய் கடந்து போய் தடைகளை உடைப்பார், உடைத்து வாசல் வழியாய் பிரவேசிப்பார். என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா என்று நீ எதிர்பார்த்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையின் தடைகளை உடைத்து அந்த வாசலிலே உன்னை நடத்தின கர்த்தர் உன் முன்னணியிலே கடந்து போகிறார் அல்லவா? அவருக்கு பின்பாக நீ கடக்கும் போது உன் வாழ்க்கையிலே தடை என்பது ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தரை நீ தேட வேண்டும். அல்லேலூயா. அதைதான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும், மனுஷனுக்கு பயம் எங்கே உண்டாகுகிறது? சிறுமைப்படுகிற இடத்திலே பயம். என் வாழ்க்கை எப்படி என்று நினைக்கிற இடத்திலே பயம். அந்த பயத்தை கொடுக்கிற அந்த பயத்தை பார்த்து ஆண்டவர் அதை அதட்ட வல்லவராயிருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உன் வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற எல்லா சவாலையும் அவர் அதட்ட வல்லவராயிருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாய் போய்கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீ புறப்பட்டு போவாயானால் தடைகள் உடைக்கப்படும். உன் வாழ்க்கையிலே நினைத்த காரியங்கள் நடக்கும். ஆனால் நீ நீதியும் நேர்மையுமாய் நடக்கிறதிலே உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அப்படி நீ உண்மையிலே நீ நடந்து கொண்டு வரும் பொழுது உன் பிரச்சனை உன்னை துரத்திக்கிட்டே வரும்னா என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நம்மை ரட்சித்த தேவன் சும்மா இருக்க மாட்டார். உனக்கு முன்பாய் போனவர் உனக்கு பின்னாடி வரவும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. காரணம், உனக்கு பின்பாக ஏன் வருகிறார் என்றால் உன் சத்துருவுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து தன் ஜனங்களை அங்கே மோசேவை கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகிற நேரத்திலே அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று அவர்கள் புலம்பின சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அப்படியாய் அவருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போன அந்த தூதன் விலகி பின்னாடி வந்தார். எப்படி வந்தாரா? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுகிறது, தூதன் விலகி பின்னாக வந்தாராம். மேகஸ்தம்பம் விலகி பின்னாடி வந்ததாம். அக்கினி ஸ்தம்பம் விலகி பின்னாடி வந்ததாம். காரணம் என்ன? உன்னை துரத்தி அழிக்க வேண்டும் என்று சொல்லி நீ விட்ட பாவம், நீ விட்ட காரியங்கள், நீ விட்டு மனம் திருந்தின காரியங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறதா? கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதியின் பாதையிலே நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் முன்னணியில் உன் தடைகளை உடைக்கிற தேவன். உன் சிறுமையை பார்த்து தடைகளை உடைத்து உன்னை வாழ வைக்கிற தேவன். உனக்கு முன்பாய் கடந்து போனவர் உனக்கு பிரச்சனை விடாமல் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் பின்னாடி போகவும் வல்லவராய் இருக்கிறார். 19வது வசனத்தை வாசி கேட்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அதனுடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது விலகி பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் பாருங்க, அது எகிப்தியருடைய சேனைக்கும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. உன்னை துரத்தி கொண்டு வருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வியாதியா, வேதனையா, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா, வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறதா, என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறியா, உன்னை துரத்தி கொண்டே வருகிறதா பிரச்சனைகள், ஆண்டவர் விலகி, உனக்கு முன்பாய் போனவர் விலகி உனக்கு பின்னாய் வரவும் கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. அவர் விலகின அந்த அக்கினி ஸ்தம்பம் உனக்கு வெளிச்சமாய் இருக்கும். நீ வெளிச்சத்தோடு கூட உன் வாழ்க்கையில போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை துரத்தி கொண்டு வருகிற சத்துருவுக்கு, பார்வோனுடைய சேனைக்கு அது எப்படியாய் இருக்கிறதாம்? அந்தகாரத்தின் மேகமாய் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கா? என் வாழ்க்கை இனி வெளிச்சத்திற்கு வருமா? இனி என் வாழ்க்கை மலருமா? நானும் என் மனைவியும் என் பிள்ளையோடு கூட நான் மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருப்பேனா? என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னை விடாமல் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது வறுமையும் கொடுமையும், எல்லா பிரச்சனைகளும் என்னை துரத்தி கொண்டு இருக்கிறது என்று உன் இருதயம் உன்னோடு கூட பேசுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, எகிப்தியர்களுக்கு எப்படியாய் மாறுகிறாராம்? அந்தகாரம் உள்ளவராய் மாறுகிறார். இஸ்ரவேலருக்கோ அவர் வெளிச்சம் உள்ளவராய் மாறுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே மனிதன் எல்லாருமே குறைவுள்ளவன் தான். மனுஷன் குறைபாடு உள்ளவன் தான். அவன் எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவரை நாடி நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:7 சொல்லுகிறது, மனுஷன் நினைப்பதற்கு எம்மாத்திரம், அவன் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக தான் அவனை படைத்திருக்கிறேன். காரணம், அவன் தேவைக்கு, அவன் எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தாலும் ஒரு தேவை என்று ஒன்று வரும்பொழுது அவன் தேவனை தேடி வர வேண்டும். வாசிங்க அத 2:7. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், உமது கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரிகளாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். கீழ்ப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் உள்ளவைகளை மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனுஷன் சாதிச்ச உடனே நான் பெருசா நினைக்கிறான். இல்ல, கர்த்தரிடத்தில் அவன் எப்படிப்பட்டவனா? தேவ தூதரிலும் சற்று சிறியவன். மனிதனுடைய காரியத்தை மனிதனால் சந்திக்க முடியவே முடியாது. அவன் எத்தனை பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தாலும் ஒரு கட்டத்துல தெய்வத்தினிடத்துல வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 8:4 சொல்லுகிறது, மனிதன் நமக்கு நம்ம சந்திச்சு கொள்ளுகிற காரியம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. எப்பொழுதும் தேவனை தேடி இருக்கணும். இதை தாவீது அறிந்து கொண்டார். எல்லா நெருக்கத்திலும், எல்லா உபத்திரவத்திலும், எல்லா சிறுமையிலும் அவர் என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவருக்கு என்ன பண்ணாரு? செவி கொடுத்தார். நம்முடைய பிரச்சனையில கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமேயானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செவி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் எதிராய் மாறிவிட்டது. தாவீதினுடைய எல்லா குடும்பங்களையும், எல்லா பிள்ளை குட்டிகளையும் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். தன்னுடைய ஜனமே என்ன பண்ணுது? தாவீதை கல்லெறிய துணிந்து விட்டார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீது கர்த்தருக்குள்ள என்ன பண்ணாராம்? திடம் கொண்டாராம்.
யாருக்குள்ளே? கர்த்தருக்குள்ளே. மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தமும் ஆ, மனக்லேசமடைந்தால் ஆ, அவனை ம், கல்லறிய வேண்டும் என்று என்று சொல்லிக் கொண்டார்கள். சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. யாருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டான்? கர்த்தருக்குள்ளே. கர்த்தருக்குள்ள. நாம் கூட இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாம் பலத்தோடு வந்தீங்களா, பலவீனமா வந்தீங்களான்னு தெரியல. ஆனா மனிதன் பலவீனமான பாண்டம். பலவீனத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து காத்திருப்போமேனால் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இப்ப வாசிக்கும் போது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1ல இருந்து அது 6 வரைக்கும் வாசி முடிச்சிடலாமா? தாவீதும் அவன் மனுஷரும் அவனுடைய மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய யெஸ்ரவேல் யூராளான அகினோவாரும் கர்மேல் ஊரானான நாபலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்படுகிறான் தன் சொந்த ஜனத்தினாலே. வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தமும் மனக்லேசத்தினால் அவர்களை கல்லெறிய வேண்டும் என்று தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாம் அவன் முடிந்து வருகிற நேரத்திலே அவன் குடும்பமே இல்லை. வருகிற ஒவ்வொரு புருஷனுடைய பிள்ளை இல்லை, மனைவி இல்லை, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் தாவீது மேல அப்படியே திரும்புகிறான் தன் சொந்த ஜனம். திரும்பி அவனை கல்லெறிந்து கொல்ல போகிற நேரத்துல கூட தாவீது எந்த இடத்துக்கு போகிறார்? நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரிடத்திலே தாவீது போய் என்ன பண்ணாராம்? தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி கேக்குறாரு, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே, நான் என்ன செய்ய முடியும்? என் சொந்த ஜனமே என்னை கொல்வதற்கு கல்லெறிவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து பிடிக்க முடியுமா? அதை நான் ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி அங்கே தாவீது யாரிடத்துல ஓடி உட்காராரு? வசனம் சொல்லுகிறது, ஏபோத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. நான் இந்த தண்டை பின்தொடரட்டுமா? அதை பிடி. அதை தான் அங்கே நம்ம வாசிக்கும் போது வாசிச்சோம். இந்த சரீரத்தின் முயற்சி அற்ப பிரயோஜனம். இந்த சரீரத்தினாலே, உன் சிந்தனையினாலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஓட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே, அது அற்பமான பிரயோஜனம். தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தெய்வ பக்தியே இம்மைக்கும் இதற்கு பின் வருகிற வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தமானது. அது திடமானது. இம்மைக்கும் மறுமைக்கும் அது ஆசீர்வதிக்க வல்லதாய் இருக்கிறது. ஆமென்.
அதை தான் அங்கே அங்க அங்க தாவீது பாருங்க, நெருக்கப்படுகிற சிறுமைப்பட்ட இடத்துல அவன் ஓடின இடம் என்ன தெரியுமா? 7வது வசனத்தை வாசிங்க. தாவீது ஆ, அகிமெலேக்கின் குமாரராகிய ஆ, அபியத்தார் என்னும் என்னும் ஆசாரியனை நோக்கி ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாரும் என்று சொல்லி அபியத்தார் அபியத்தார், ஏபோத்தை ஆ, தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, தண்டை பின்தொடர அதை வேண்டுமா? பிடிப்பேனா பிடிப்பேனா என்று கேட்டான். என்று கேட்டான். அதற்கு அவர், அதற்கு அவர், அதை பின்தொடர், பின்தொடர், அதை நீ பிடித்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி நாம் காத்திருந்து தேவனிடத்துல கேட்போமே ஆனால், ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுவார், நீ போ, நான் உன்னோடு கூட வருகிறேன். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். உன்னை அடைத்து வைத்திருக்கிற அடைப்பை திறக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். தடைகளை உடைக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு முன்பாகவும் நான் கடந்து போவேன், உனக்கு பின்பாகவும் நான் வருவேன் என்று சொல்லி நாம் சிறுமையை பார்க்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அங்கே தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினாலே தான் அந்த 34வது சங்கீதத்தில் அவர் பாடுகிற ஒரு சாட்சியின் சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நீங்களும் சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவன் ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஆண்டவரை தேடி அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒரு பெரிய சேனை என் குடும்பம் முழுவதையும் சூறையாடி கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அந்த தண்டை என்னால் ஜெயிக்க முடியுமா? நான் அதை பின்தொடரட்டுமா என்று அங்கு ஆண்டவரை பார்த்து கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, அந்த தண்டை நீ அடித்து இருக்கிற எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். திருப்பி கொண்டு வருவாய். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தாயோ கர்த்தரை நீ நோக்கி பார்ப்பாயானால், அவரை பார்க்கும்போது கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படி தாவீதுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்தபடியினாலே தான் கர்த்தர் அங்கே சாட்சியாய் தாவீதை நிறுத்தியிருக்கிறார். இன்னைக்கும் நாம் கர்த்தரையே தேடுவோமே ஆனால், உன் வாழ்க்கையிலே உன் சுயத்தின்படி நீ ஓடுவே ஆனால், உன் சுயமானது உனக்கு இன்பத்தை கொடுத்து அப்படியாய் ஒரு ஆர்வத்தை கொடுத்து உன்னை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும். அதற்கு வேண்டாம். உன் சிந்தனை முழுவதும் கர்த்தரை தேடுவதிலே உன் சிந்தனையை செலுத்துவாயானால், கர்த்தரை தேடும் போது அவர் உனக்கு செவி கொடுத்து எல்லாவித பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி உன் தேவைகளை சந்தித்து, மனுஷன் கொடுக்க முடியாததை கர்த்தர் கொடுத்து, இந்த உலகம் கொடுக்க முடியாததை கர்த்தர் கொடுத்து, யாரும் கொடுக்க முடியாத அமைதியையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து உன் வாழ்க்கையை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஏபோத்தை கொண்டு வந்து வைத்து தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்பற்றட்டுமா? இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த பக்தி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை தோற்று போகிற வாழ்க்கையே கிடையாது. கர்த்தர் நம்மை நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி ஜெயித்து அந்த சாட்சியை தான் அங்கே தாவீது கூறுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அவரை துதித்துக் கொண்டே இருப்பான். காரணம் என்னன்னா, கர்த்தரை நான் நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்திற்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா.